இந்த பிள்ளைக்கு நீ மறுபடியும் வரலாமா? நீ வரலாமா? நீ வரக்கூடாதுல்ல? ஏன் வந்து? ஏன் வந்தீங்கன்னா ஒரு சித்திரவதை போட்டு சித்திரவதைப்படுத்துவோம். மை இருக்காது அங்க எப்படி வயிற்றுலையா? வயிற்றுல கேளுங்க. எல்லாரும் வயிற்றுல கை வைங்க. இந்த பிள்ளை வயிற்றுல இருக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த வயிற்றுல இருக்கிற பொருளோட மை எல்லாரும் செல்வன மை வெளியவோ 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 ஆபத்துல பாருவா எந்த வருமா? வாழாமங்கலம். நாங்க உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோமா? கேன்சர் சொன்னாங்களா? எந்த இடத்துல கேன்சர்? பாத்தீங்களா? நல்ல கவனிங்க. இப்ப இந்த பிள்ளை பிசாசு ஆளுநர் என்ன சொல்லிச்சு? வயிற்றுல கை வச்சு நான் இந்த இடத்துல இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லிச்சு. நம்ம எல்லாம் ஜோம் பண்ணி பண்ணோம். இப்ப என்ன கேள்வி போடுறோம்? இந்த பிள்ளைக்கு வயிற்றுல கேன்சர் இருக்குது. இப்ப பாருங்க, இப்ப இந்த கேன்சர் வந்து வியாதியா பிசாசா? சொல்லுங்க. சில நேரம் கேன்சரா இயற்கையாக இருக்கலாம். ஆனா இந்த பிள்ளைக்கு இந்த கேன்சர்ங்கிறது யார் கொண்டு வந்தது? விசுவாசம் தான் கொண்டு வந்தான். குழந்தைங்க அந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்றோம். அப்ப பாத்தீங்களா? அப்படின்னா வேற சொல்லுது, மனுஷன் நித்திரை பண்ணும் போது சாத்தான் எதை விதைக்கிறானா? களை. இது வந்து களை. வியாதிங்கிறது களை. அப்ப இந்த கேன்சர் வியாதியை கொடுத்தது யாரு? விசுவாசி. இன்னைக்கு ஏசப்பா அந்த வியாதியை பிடிக்கிட்டார். இனி நீ டெஸ்டுக்கு போகும்போது உனக்கு என்ன இல்லைன்னு சொல்லிடுவாங்க, கேன்சர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த சாட்சி சொல்லணும். மறுபடியும் நீ டெஸ்டுக்கு போகணும். போய் பாருங்க. பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்லுவாரு உனக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா யார் பிடிக்கிட்டான்? அந்த அசுத்தாலிய விரட்டிட்டாரு. எல்லாம் கை சகோதரி பானுக்காக எல்லாம் கை கடி மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இனி ஒருபோது இந்த மகளுக்கு கேன்சர் இருக்க கூட வரும். நீங்க பிடிக்கிறீங்க. நிரந்தர விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். வல்லமே ஆவியானவரே உங்க வல்லமே வாங்க வாங்க மேல வாங்க. என்ன அனுப்பாடி பண்றீங்க? வாங்க. ஆட்டம்னா அங்க செல்லாதீங்க. கையில கிளப்படு, கையில கிளப்படு. உன்னை உங்களை ஓடிடும். இனிமேல் இந்த பிள்ளைங்க வரமாட்டேன் சொல்லு. வரமாட்டேன். சத்தமா சொல்லு. வரமாட்டேன். உன் பேருமா? எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ராகுல அப்படியே செட்டை எடுத்து உட்காம இருக்கு. வயசுல என்னதான் இருக்குதுன்னு தெரியல. அப்படியே வயசுல மத்தோட இருந்துச்சு. இன்னைக்கு தண்ணி குடிக்காத உபத்துல கலந்து ஆண்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆண்டு எனக்கு விடுதலை ரேவதியா திருப்பணி கோட்டூர் எல்லாம் கைதறி கத்தருக்கு சொல்ற சொல்லுவோம். உனக்கு பிள்ளை விட்டு போறேன்னு சொல்லிட்டு ஓடியே யாருக்கு சொன்னோம்? சொந்தமா இருக்கிறது நீ என்ன பண்ணி இருக்க? தாலிகை இருக்கா? இது கூட யார் வந்திருக்கிறா? வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரா? இயேசுக்கு சொன்ன இயேசு ரத்தம் சொல்லி இருக்கிறார் இந்த பிள்ளைக்காக. நான் சொல்றதை கேளு. இயேசுநாதர் இந்த பிள்ளைக்கு சொல்ல ஏன்னா ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. நீ ஒண்ணும் செய்யல. ரத்த சிந்திரவருக்கு சொந்தமா உனக்கு சொந்தமா? ரத்த சிந்திரவருக்கு போமாட்டா உன்னை நாங்க எரிப்போம் எரிப்போம். அக்கிரி 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 பத்தியா போறீங்கள? சத்தமா சொல்லு. போயிடுறேன். வரமாட்டேன்.
காந்திமதியா குளிர்ச்சியா என்ன பண்ணிட்டு இருந்துச்சுமா உனக்கு? 2 வாரமா தலையை இப்படியே எரிக்கும், இந்த பக்கம் சாஞ்சத்து உப்புற மாதிரி இருக்கும். கெட்ட கெட்ட கனவெல்லாம் வரும். நான் உபாசம் கொடுத்து ஜெபம் பண்ணா அப்பயும் போகல, சொத்துல பலி 1000 பண்ணா அப்பயும் போகல. இன்னைக்கு உபாச கூடத்துல இருந்து செஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் உனக்குள்ள அத்துப்பாதிய ஆண்டவர் விரட்டிட்டார். ஆண்டவரே மகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு மனப்பிதாவே. ஆமென்.